ஹலோ மக்களே! இன்றைக்கி ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அசாம் போன்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இப்போ அங்கங்கே நடைபெற இருக்கிறது. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்று ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு சிட்டிஸ்னால் எல்லாருமே ஓட் போட்டுருங்க. உங்களுக்கு யார் ஓகே அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் தைரியமாக ஓட் பண்ணலாம். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாக்குப்பதிவு, அப்புறம் தொகுதி பங்கீடு, அப்புறம் இந்த பிரச்சாரம், இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் அரசியல் களமைப்பு ரொம்பவே சூடு பிடிச்சிட்ருக்கு. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த அதிமுக, பாஜக, அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு ரிலேட்டடாக அங்கங்கே மேடையில் ஸ்டேஜ் போட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த திமுகவை கண்டித்து பேசுகிறதுக்காக இந்த விழுப்புரத்தில் பார்த்தோன்னா இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான பேச்சு அங்கே சொல்லியிருக்காரு. அது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இப்போது அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை யாராவது ஒருத்தர் எனக்கு நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க, இவர் உடனே நிறைவேற்றிடுவாரா? அந்த மாதிரி சொல்லி திமுக அரசை கண்டித்து இவர் ரொம்ப கேலியாக சர்ச்சைக்குரிய விஷயத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே தவறுதலானது. இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் சங்கம் ப்ளஸ் சினி ஃபீல்டில் இருக்கவங்க, அப்புறம் நிறைய மக்கள், இவங்க எல்லாமே கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு கேர்ளை அவ்வளோ பப்ளிக்கில் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஸ்டேஜில் ஈஸியாக எப்படி அவங்களால பேச முடியுதுன்னு தெரியல. சினி ஃபீல்டில் இருந்துட்டாலே அவங்க யாருனாலும் எதுக்குனாலும் எக்ஸாம்பிளாக சொல்கிறதோ இல்லை கமெண்ட் கொடுக்குறதோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு பெண் ஒரு வீட்டை விட்டு வெளியே வராங்க ஒரு வேலைக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அது சினி ஃபீல்டாக சொல்லவே தேவையில்ல. அதில் சொல்ல முடியாத அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு நரக வேதனைகள்லாம் அவங்க அதில் கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சாதாரணமாக இந்த சினி ஃபீல்டெல்லாம் ஒரு ஸ்டாராகவோ இல்லை ஒரு ஆக்டரோ சாதாரணமாக ஆகிடவே முடியாது. அவங்க பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த பொசிஷன் அவங்க பிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பாஜக மாநில தலைவர் இந்த நயினா நாகேந்திரன் ஆல்ரெடி த்ரிஷா பேசியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே கண்டிக்க தகுந்த ஒரு விஷயந்தான். எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு கேர்ளை அந்த மாதிரி பேசுகிறது இது உண்மையாகவே ரொம்ப தவறுதலான விஷயம். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏப்ரல் 23 நீங்கள் எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.